الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எம் தூதர் கஸ்தூரி மேனி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லடியார்கள், வலிமாறுகள், மஷாயிக்மார்கள், சாதாத்துமார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. இல்லமா பள்ளியிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்று அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் சகல வேளைகளிலும் இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினால படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் எம்மை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அது இறைவனால் தரப்பட்ட ஆக பெரிய ஒரு நிஅமத்தாக இஸ்லாம் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால படைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை எது? இந்த உலகத்துக்கு பின்னால், இந்த சொற்பமான இந்த வாழ்க்கைக்கு பின்னால நாளை மறு உலகம் ஒன்று இருக்கிறது. இந்த மறு உலகத்திலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் எம்மை எதற்காக படைத்தான்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அஃபஹஸிபதும் அன்னமா கலக்னாகும் அபஸா. மக்களே, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் எண்ணுகிறீர்களா உங்களை வீணாகத்தான் படைத்தோம் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, உங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வீணாக படைக்கவில்லை. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை சொற்பகால வாழ்க்கையை முடித்துவிட்டு இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை, முடியாத நிரந்தரமான ஒரு வாழ்வை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதை அறிந்த நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை. நாளை மறு உலகத்திலே சென்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக இபாதத்துக்கள் செய்கிறோம். இபாதத்துக்களை ஏன் செய்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை. அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். நாளை கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, நாளை சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறது என்பதை அறிந்த, தெரிந்த, புரிந்த மனிதர்கள் இவ்வாறு இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வணங்குவதற்கு முன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய உறுப்புகளை, ஆடை, தொழுகின்ற இடம் எல்லாவற்றையும் மனிதன் சுத்தம் செய்கிறான். அழுக்குகள் இல்லாமல், நஜீசான தொழுகையை முறிக்கக்கூடிய பாத்திரானவைகள் உடம்பிலோ ஆடையிலோ இடத்திலோ இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மனிதன் சுத்தம் செய்கிறான், பார்க்கிறான். ஆனால் வெளித்தோட்டம் சுத்தமாக இருக்க வேண்டும், கட்டாயம். அதுபோன்று ஒரு மனிதனுடைய இபாதத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுடைய இபாதத்துக்களை கபூல் செய்ய வேண்டும் என்றிருந்தால், உறுப்புகள், இடம், ஆடை சுத்தமாக இருப்பது போன்று உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இது எல்லா இபாதத்துக்களுக்கும் கட்டாயமானது. நஜீசான ஒரு ஆடை அணிந்து கொண்டு சதகா கொடுக்கலாம், ஆனால் நஜீசான ஆடை அணிந்தவனாக சொல்லக்கூடாது. எனவே தொழுகை என்கிற இபாதத் அதுபோன்று எல்லா இபாதத்துக்களுக்கும்
தூய்மை அவசியமாகிறது. இக்லாஸ் இல்லாமல் ஒரு மனிதன் அமல் செய்வானே ஆனால் அவனுடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வினால் நாங்கள் எவ்வாறு ஏவப்பட்டோம் என்றால் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இக்லாஸோடு இறைவனை வணங்க வேண்டும். தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், ஜகாத்து கொடுக்கிறான், ஹஜ் செய்கிறான், ஆனால் உள்ளத்தில் இக்லாஸ் இல்லையா? இக்லாஸ் என்றால் என்ன? ஒரு அடியான் தன்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் உள்ளத்தில் வரவில்லையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இபாதத்துக்களை கபூல் செய்ய மாட்டான். துஆ கேட்கிறோம், சதகாக்கள் கொடுக்கிறோம், லட்சம் ரூபாய்களை செலவழித்து ஹஜ்ஜுக்கு சென்றாலும் இக்லாஸ் இல்லையா அல்லாஹ் இபாதத்துக்களை கபூல் செய்ய மாட்டான். எனவே குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்லிஸ் தீனக யக்ஃபீகல் அமலுல் கலீல். உன்னுடைய மார்க்கத்தை நீ இக்லாஸ் உள்ளதாக ஆக்கிக்கொள். இபாதத்துக்களை இக்லாஸ் உள்ளதாக நீ செய்தால் உனக்கு கொஞ்சம் அமலும் உனக்கு போதுமாகும். நீ செய்கிற அமல் கொஞ்சமாக இருந்தாலும் இக்லாஸோடு நீ செய்தால், உள்ளத்தில் தூய்மையான உள்ளத்தோடு இறைவனுக்காக நான் செய்கிறேன், நான் தொழுகின்ற தொழுகை, நான் கொடுக்கின்ற ஜக்காத்து, நான் செய்கின்ற ஹஜ்ஜி, நான் செய்கின்ற தஸ்பீஹாத்துகள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்று ஒரு மனிதன் இக்லாஸோடு செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இபாதத்து கொஞ்சமான இபாதத்தாக இருந்தாலும் அது உனக்கு போதும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி காட்டினார்கள். அருமையானவர்களே, இந்த இக்லாஸ் இன்று நம்மிடத்திலே எல்லா இபாதத்துக்களிலும் குறைந்து வெளி ஆடைகள் சுத்தமாக இருக்கிறது. வெளி ஆடைகள் வெளி தோட்டத்தில் மனிதன் சுத்தமாக இருக்கிறான். ஆனால் உள்ளத்தில் ஆக முக்கியமாக குர்ஆன் சொல்ல காட்டக்கூடிய, ஹதீஸ் சொல்லி காட்டக்கூடிய இக்லாஸ் ஆக முக்கியமான உள்ளம், அந்த சுத்தமான அந்த உள்ளத்தை எம்மில் பார்ப்பதற்கு மிக குறைவாக இருக்கிறது. அருமையானவர்களே, எமது இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு இக்லாஸ் கட்டாயமாகிறது. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். வயலுண்ட நரகம் யாருக்கு தெரியுமா? தொழுகின்றவர்களுக்கு. எப்படியானவர்கள்? தொழுகையை பராமுகமாக நிறைவேற்றுகிறவர்களும், தொழுகையை முகஸ்தூதிக்காக அடுத்தவர்கள் என்னை பார்த்து தொழுகையால் என்று சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொழுகின்றவர்களுக்கு வயலுண்ட நரகம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாம் இபாதத்து செய்வது எதற்காக வேண்டி? தொழுவது யாருக்காக? ஹஜ் செய்வது யாருக்காக? ஜகாத்து கொடுப்பது யாருக்காக? இறைவனுக்காக செய்கிறோம். ஆனா அந்த இபாதத்துக்கள் எங்களுக்கு கேடாக, எங்களுக்கு ஆபத்தாக அமைகிறது. இதை பொறுத்து, நீயத்தை பொறுத்து. ஒரு மனிதனுடைய நீயத்து சரியாகிவிட்டால் அந்த இபாதத்துக்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. எனவே குர்ஆன் சொல்லுகிறது, யாருடைய உள்ளத்தில் இக்லாஸ் இல்லையோ, எந்த இபாதத்தாக இருந்தாலும் இக்லாஸ் இல்லையோ, அந்த இபாதத்துக்களை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் 40 நாளாக இக்லாஸோடு ஒரு மனிதன் அமல் செய்தார், எல்லா இபாதத்துகளையும் தொடர்ந்து 40 நாளைக்கு இக்லாஸோடு சுத்தமான எண்ணத்தோடு இறைவனுக்காக நான் செய்கிறேன், மக்களுக்காக வேண்டி அல்ல, பேருக்கும் புகழுக்காக வேண்டி அல்ல, இறைவனுக்காக வேண்டி என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு மனிதன் 40 நாளைக்கு இபாதத்துக்கள் செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அவனுடைய நாவிலே இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவின் ஞானங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு மனிதன் 40 நாளைக்கு செய்தால் அவனுடைய நாவிலே இருந்து அல்லாஹ் ஞான அறிவுகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இமாம்களுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். குறுகிய காலம் வாழ்ந்தார்கள் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதுபோன்று இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இது போன்ற பெரும் பெரும் சூஃபியாக்கள் எல்லாம் வாழ்ந்த காலம் குறைவானது. ஆனால் அவர்களால் திரட்டப்பட்ட கிதாபுகள், எழுதப்பட்ட கிரந்தங்களை ஓதி முடிக்க முடியாது. ஒரு மனிதன் பிறந்ததிலே இருந்து மௌத்தாகும் வரைக்கும் ஓதினாலும் ஓதி முடிக்க முடியாத கிதாபுகளை எல்லாம் அந்த அறிஞர்கள் எழுதினார்கள். படித்த காலம் குறைவானது.
மதரசாக்களில் கடத்திய காலம் குறைவானது. என்றாலும் உள்ளத்திலே இஹ்லாஸ் இருந்தது, கலப்பட்ட எண்ணம் இருந்தது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து அவர்களுடைய நாவுக்கு அல்லாஹ் ஞானங்களை அல்லாஹ் கொடுத்தான். நாவிலே இருந்து வெளிப்பட்டது எல்லாம் யாருக்கும் தெரியாத புரியாத ஞானங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இமாம்களுடைய வாயினால் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அருமையானவர்களே, இது போன்றுதான் நாமும் கொடுக்கின்ற தர்மங்கள், நாம் செய்கின்ற இபாதத்துக்கள், நாம் கேட்கின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? சதகாக்கள் கொடுக்கின்றார்கள், தான தர்மங்கள் கொடுக்கின்றார்கள், ஆனால் அழிவை நாங்கள் பார்க்கிறோம். சதகா கொடுத்தவருக்கு அழிவை பார்க்கிறோம், துஆக்கள் கேட்கிறோம், ஆனால் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. ஏன்? இறைவனுக்காக வேண்டிய சுத்தமான எண்ணம் வரும் வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு ரூபாவுடைய சதகாவையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எனவே அருமையானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எமது இபாதத்துக்கள் இஹ்லாஸ் இல்லாமலாகின்ற பொழுது, சுத்தமான எண்ணம் இல்லாமலாகின்ற பொழுது இறைவனுக்காக நாம் செய்கிறோம். நாம் செய்கின்ற இபாதத்துக்களை நன்மை என்ற அந்த பொக்கிஷத்தை நாடி நாங்கள் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு கேடாக அமைகிறது, எங்களுக்கு ஆபத்தாக அமைகிறது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அக்வகுமா அஹாபு அலைக்கும் அஷ்ஷிருக்குல் அஸ்கர். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, உங்களில் நான் மிக பயப்படுவதில் மிக பயப்படுவது, நான் பயப்படுகிறேன் உங்களில், ஆனால் நான் பல விடயங்களை வைத்து உங்களில் பயப்படுகிறேன். அந்த காரியங்கள் உங்களில் வரக்கூடாது, அது ஆபத்தான காரியங்கள். அந்த எண்ணங்களோ அந்த பாவங்களோ உங்களுக்குள்ளால் வரப்படாது, கூடாது. அதில் நான் பயப்படுகின்ற காரியங்களில் எல்லாம் நான் மிக அதிகமாக பயப்படுவது அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சிறிய சிறுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எது சிறிய சிறுக்கு என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எது சிறிய சிறுக்கு என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரியா, முகஸ்தூதிக்காக செய்யப்படுகின்ற அமல். முகஸ்தூதி, அடுத்தவனுக்காக, பேருக்காக, புகழுக்காக நல்லெண்ணம், இறைவனின் மீது தவக்குல் வைக்காமல் இறைவனுடைய பொருத்தத்தை நாடாமல் செய்கின்ற அமல் தான் ரியா. ஷிர்க் என்ற பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஷிர்க்கை தவிர அல்லாஹ் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹு தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான், ஷிர்க்கை தவிர என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா அந்த எதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று இறைவன் சொன்னானோ அந்த ஷிர்க்கை அல்லாஹ் இந்த பாவத்துக்கு சேர்த்திருக்கிறான். பெரிய சிறுக்கு என்பது இறைவனோடு சேர்த்து ஒன்றை வணங்கினால் அது பெரிய சிறுக்காகிறது. இது சிறிய சிறுக்கு. ஏன்? இறைவனோடு சேர்த்து ஒன்றை வணங்குகிறான், இறைவனோடு சேர்த்து இறைவனுக்காக சுத்தமாக்க வேண்டிய அமலை இறைவனுக்கு மாத்திரம், இறைவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாட வேண்டிய ஒரு மனிதன் அவனோடு சேர்த்து பேரையும் புகழையும் மக்களுடைய செல்வாக்கையும் நாடுவானே, ஆனால் அவனும் சிறிய சிறுக்கை செய்தவனாக ஆகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் துனியாவை விட்டு பிரிகின்ற பொழுது இறைவனை தூய்மைப்படுத்தி இறைவனுக்கு இணை வைக்காமல் அவனுடைய எல்லா இபாதத்துகளையும், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, எல்லா வணக்க வழிபாடுகளையும் இறைவன் ஒருவனுக்காக வேண்டி என்று தூய எண்ணத்தோட இஹ்லாஸோட ஒரு மனிதன் அமல் செய்துவிட்டு பிரிவானேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் உலகத்தை விட்டும் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்டவனாக பிரிந்து செல்கிறான், வஃபாத்தாகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே, ஒரு சரித்திரத்திலே, கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்திலே நடந்த ஒரு செய்தி. மக்காவிலே ஒரு காலம் ஏற்பட்டது. அந்த காலத்திலே மக்களுக்கு மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டார்கள். அந்த நேரத்திலே மக்கள் என்ன செய்வது என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அங்கே இருந்த ஒரு இமாம் எல்லா மக்களையும் திரட்டி ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்த்து எல்லோருமாக சேர்ந்து இறைவனிடத்திலே மழை தேடி தொழுதார்கள். தொழுதுவிட்டு வருகின்றார்கள், மழை பொழியவில்லை. தொழுகின்றார்கள். அந்த காலத்திலே ஒரு வளமை இருந்தது, தொழுகைக்கு செல்லுகிறவர்கள் தங்களுடைய கைகளிலே திரும்பி வருகின்ற பொழுது நனையாமல் வருவதற்காக வேண்டி குடைகளோடு தான் செல்லுவார்கள். அப்படியான இஹ்லாஸ் இருந்தது. இப்பொழுதோ இந்த மக்கள் தொழுகின்றார்கள், தொழுதுவிட்டு திரும்புகிறார்கள், மழை பொழியவில்லை. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ஒரு நேசர், நெருக்கமான ஒருவர், அல்லாஹ்வுடைய ஒரு வலியுல்லாஹ்
அந்த இடத்துக்கு செல்லுகிறார். சென்று தனியாக தொழுகிறார். தொழுதுவிட்டு துஆ கேட்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை பொழிய செய்தார். இப்பொழுது அங்குள்ளவர்கள் சிந்திக்கிறார்கள், நாம் கேட்ட துஆவினால், நாம் தொழுத தொழுகையினால் எங்களுக்கு அல்லாஹ் மலையை தரவில்லை. ஏன்? எமது உள்ளங்கள் சுத்தமாக இல்லாதபடியால் அல்லாஹ் மலையை தரவில்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு மனிதன் கேட்ட துஆவினால் தான் அல்லாஹ் மலையை தந்தார். எனவே இவர் ஒரு சாதாரண ஒருவர் அல்ல என்று எல்லா மக்களும் அந்த மனிதரிடத்தில் சென்றார்கள். அவரை நெருங்கினார்கள். அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார். யா அல்லாஹ், இவ்வளவு காலமாக நீ என்னை மறைத்து வைத்திருந்தாய், உனக்கு நான் நெருக்கமாக இருந்தேன், என்னை அவுலியாக்கள் வலிமாருடைய கூட்டத்தில் நீ என்னை சேர்த்து வைத்திருந்தாய். இன்று நான் யாரு, நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்பதனை மக்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே யா அல்லாஹ், இதன் பின்னால் என்னை நீ உலகத்தில் வைக்காதே, வஃபாத்தாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். இது சில வலிமாருடைய பண்பு. சில வலிமார்கள் கராமத்தை காட்டுவதற்கு விரும்ப மாட்டார்கள். அவர்கள் அறியாமல் சில கராமாத்துகள் வெளியானால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், கராமத்தை நான் வெளியாக்கிவிட்டேன், என்னை வஃபாத்தாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட வலிமார்களும் இருக்கின்றார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த சரித்திரம் நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. எத்தனை மக்கள் தான் சேர்ந்தாலும் இஹ்லாஸ் இல்லையா, தூய்மையான எண்ணம் இல்லையா, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற இபாதத் வரவில்லையா, நிச்சயமாக அல்லாஹ் இபாதத்துக்களை கபூல் செய்ய மாட்டான். ஒரு கட்டத்திலே சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, மன் நஜாத், கியாமத் நாளிலே வெற்றி என்றால் எது என்று கேட்டார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுக்கு சதி செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நீ சதி செய்யாமல் இருந்தால் தான் உனக்கு வெற்றி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் பின்னால் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் அல்லாஹ்வுக்கு சதி செய்வது எப்படி? அல்லாஹ்வுக்கு சதி செய்யக்கூடாது என்று சொன்னீர்கள் அல்லவா, அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி சதி செய்வது என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ செய்கின்ற இபாதத்துக்களிலே இன்னொருவரை நீ கூட்டாக்கிக் கொள்ளக்கூடாது. இறைவாதத்துக்கள் எல்லாம், நீ செய்கின்ற வணக்க வழிபாடெல்லாம் இறைவன் ஒருவனுக்காக வேண்டிய என்ற சுத்தமான எண்ணத்தோடு நீ செய்தால்தான் உனக்கு நாளை கியாமத் நாளில் வெற்றி. இல்லாவிட்டால் உலகத்தில் நீ அல்லாஹ்வுக்கு சதி செய்கிறாய், அல்லாஹ்வுக்கு நீ துரோகம் செய்கிறாய், அவனுக்காக இபாதத்து செய்கிறேன் என்று தக்பீர் கட்டுகிறாய், கெட்டுவிட்டு சதக்காவை இறைவனுக்காக கொடுக்கிறேன், ஜகாத்தை இறைவனுக்காக கொடுக்கிறேன், ஹஜ்ஜை இறைவனுக்காக செய்கிறேன் என்று நீ வெளிரங்கத்தில் சொல்லுகிறாய். ஆனால் அல்லாஹ்வோடு நீ இன்னொருவரை சேர்த்துக் கொள்கிறாய், மக்களை சேர்த்துக் கொள்கிறாய், புகழை நீ சேர்த்துக் கொள்கிறாய், மக்களுடைய செல்வாக்கை சேர்த்துக் கொள்கிறாயா, அது இறைவனுக்கு செய்கின்ற சதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இறைவனுக்கு சதி செய்கின்ற ஒரு மனிதனுக்கு நாளைய கியாமத் நாளில் வெற்றி பெற முடியாது, அவனுக்கு வெற்றி கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வழங்கப்படுத்தி காட்டினார்கள். அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, அதனால் நாளைய கியாமத் நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், யாரை பார்த்து? உலகத்திலே இபாதத்துக்களை இஹ்லாஸ் இல்லாமல், சுத்தமான எண்ணம் இல்லாமல், பேருக்காக, முகத்தூரிக்காக செய்கின்றவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நாளைய கியாமத் நாளிலே, அடியார்களே, நீங்கள் உலகத்திலே இபாதத்துக்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் சுத்தமான எண்ணத்தோடு நீங்கள் இபாதத்து செய்யவில்லை, மாறாக மக்களுக்காக, மக்களுடைய பேரை எதிர்பார்த்து, மக்களுடைய புகழை எதிர்பார்த்து நீங்கள் இபாதத்து செய்தீர்கள். எனவே உங்களுக்குரிய கூலிகளை நீங்கள் அந்த மக்களிடத்தில் நீங்கள் சேர்ந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த மக்களை நாடி, அவர்களை அணுகி, நீங்கள் யாரை நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ, என்னுடைய பொருத்தத்தை நீங்க எதிர்பார்க்கல, என்னுடைய ரெவாவை நீங்கள் எதிர்பார்க்காத படியால யாரை நீங்கள் எதிர்பார்த்து செய்தீர்களோ அந்த மக்களை நெருங்கி உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், நான் உங்களை விட்டு நீங்கியவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத் நாளில உலகத்தில இக்லாஸ் இல்லாமல் அமல் செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான், ஆனால் அவன் இக்லாஸ் இல்லாமல் செய்தால் அவன் ஷிர்க் செய்தான். அந்த ஷிர்குல் அஸ்கர்
என்று சொல்லப்படுகின்ற பாவத்தை, ரியா என்ற அந்த பாவத்தை செய்து விட்டான். நோன்பு தொழுகிறான், அவனுக்கு இஹ்லாஸ் இல்லையா, அவனும் ஷிர்குல் அஸ்கரை செய்து விட்டான். எனவே இவர்கள் எல்லாரை விட்டும் அல்லாஹ் நாளை கியாமத் நாளிலே நிரபராதியானவன், அல்லாஹ்விடத்திலே எந்த கூலியும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, நிச்சயமாக ஷிர்க் இருக்கின்றது. ஒரு எறும்பு ஊர்ந்து வருவது போன்று உங்களுக்கு இடையிலே ஷிர்க் உங்களை தெரியாமல் வந்து சேரும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், எறும்பு எப்படி ஊர்ந்து வருவது தெரியாமல், அது உணர்வு இல்லாமல் இருக்கிறதோ, உடம்பிலே ஓடுகின்ற எறும்பு எங்களுக்கு தெரியாமலே அது ஓடி வருகிறது, அதை நாங்கள் உணர மாட்டோம். அதுபோன்று ஷிர்க் உங்களுக்கு இடையிலே, உங்களுக்கு உள்ளாலே அது ஊர்ந்து வருகிறது. எனவே நான் உங்களுக்கு ஒரு ஆயத்தை, ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன், அதை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று யாருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அருமையானவர்களே, நாம் இபாதத்துக்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை என்று செய்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள மறைந்த ஷிர்குல் அஸ்கர், இஹ்லாஸ் இல்லாத ரியா எங்களுக்குள்ளே ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு பொருத்தத்தை பெற வேண்டும் என்றிருந்தால் எமது உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் அறிந்த ஒரு ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் நிறைவேறுவது நியத்தை கொண்டுதான். நியத்தை கொண்டு எல்லா அமலையும், நாம் செய்கின்ற அன்றாட வேலைகளையும் இபாதத்துகளாக ஆக்கிக் கொள்ள முடியும். தினமும் ஒவ்வொரு நாளும் 3 நேரங்கள் நாங்கள் சாப்பிடுகிறோம். இந்த சாப்பாட்டை கூட ஒரு இபாதத்தாக ஆக்கிக் கொள்ளலாம். ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற நேரத்திலே இந்த சாப்பாட்டினால் நான் சாப்பிட்டு எனது உடம்புக்கு இபாதத்து செய்வதற்கு நான் சக்தியை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட ஒரு மனிதன் சாப்பிடுவானே, ஆனால் அவன் சாப்பிடுகின்ற சாப்பாடும் இபாதத்தாக ஆகிறது. எனவே அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, அதனால் உலகத்திலே நாம் செய்கின்ற இபாதத்துக்கள் எல்லாம் நிறைவேறுவது நியத்தை கொண்டுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா துன்சரு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துக்கு உதவி செய்யப்படுவது யாரை கொண்டென்றால் பலவீனமானவர்களுடைய துஆவை கொண்டும் அவர்களுடைய தொழுகையை கொண்டும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு உதவி செய்கிறார். இந்த உம்மத்திலே பலவீனமான நோயாளிகள், சிறியவர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்திலே சொன்னாங்க, இந்த பூமியில வயது முதிர்ந்த, ருக்கூவிலே சென்ற வயது முதிர்ந்தவர்களும் பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளும் உலகத்திலே இல்லாவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் செய்கின்ற தவறுகளுக்காக, பாவங்களுக்காக அல்லாஹ் படிப்படியாக அதாபை இறக்கிக் கொண்டிருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் கொடுக்கின்ற தர்மங்களும், நாம் கேட்கின்ற துஆக்களும், நாம் தொழுகின்ற தொழுகைகளும் எல்லாவற்றும், எல்லா இபாதத்துகளும், எல்லா அமல்களும் எங்களை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எங்களை காக்க வேண்டுமா? உள்ளத்தை சுத்தப்படுத்தி இபாதத்து செய்து கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, உலகத்திலே நாம் பார்க்கிறோம், முஸ்லிம்களுக்கு பல சோதனைகள் வருகிறது. முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை காட்டிக் கொடுக்கிறார். முஸ்லிம்களுக்கு இடையில சமாதானம் இல்லாமல் வாழ்கிறது. அந்த அவைகள் எல்லாம் அவர்களுடைய இஹ்லாஸ் என்ற தன்மை இல்ல. ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய இஹ்லாஸ் என்ற அந்த சுத்தமான எண்ணம் வறுமையானால் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் சாலிகானவர்களாக ஆகுவார்கள். எனவே நாமும் எமது உள்ளத்தை சுத்தப்படுத்தி ஒற்றுமையாக நாம் அனைவர்களும் முஸ்லிம்கள் என்ற அந்த எண்ணத்தோடு, இஹ்லாஸோடு, ரியா என்று சொல்லப்படுகின்ற ஷிர்குல் அஸ்கர் என்று இஸ்லாம் காட்டிய அந்த கொடிய பாவத்தை விட்டும் எம்மை பாதுகாத்து நல்ல சாலிகங்களாக வாழ்ந்து வஃபாத்தாகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எமது அமல்களை யா அல்லாஹ் இஹ்லாஸுள்ள அமல்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், ரியாவை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. எமது அமல்களுக்கு யா அல்லாஹ் நீ மேலான கூலியை தருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு இடையில சமாதானத்தை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், குடும்பங்களுக்கு இடையில சமாதானத்தை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஜும்மாவுக்கு யாரெல்லாம் நோயாளிகளாக வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஆஃபியத் அளிப்பாயாக. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, எமது வியாபாரங்கள நஷ்டங்களை விட்டும் சோதனைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونتوكل على الله
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا ند له ولا ضد له ولا كفوا له ولا مماثل له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل واطيعوه فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم واستغفر الله إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى سيدنا محمد. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا ند له ولا ضد له ولا كفوا له ولا مماثل له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل واطيعوه فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. اللهم ارض عن ساداتنا وأئمتنا وخلفائنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن أصحاب رسول الله صلى الله عليه وسلم أجمعين والتابعين والصالحين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم احفظ بلاد المسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم ربنا يسر لنا أمورنا أمور الدنيا والآخرة بحق نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.